வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு ஸ்ரீலங்காவின் மிக சுவையான சம்பல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் மிக்சிக்கு பதிலாக இந்த அம்மிக்கல்ல தான் சட்னி அரைப்பாங்க. இன்னைக்கு நாமும் பாரம்பரிய முறையில் சம்பல் சட்னி செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 கப், பூண்டு 15 பல், சின்ன வெங்காயம் 1 கப், வரமிளகாய் 3, உப்பு தேவைக்கேற்ப. அம்மிக்கல் இல்லாதவங்க நம்ம மிக்சியிலே இந்த சட்னி அரைச்சிக்கலாம். முதல்ல மிளகாயும் உப்பும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிளகாய் நல்லா அரைபட்டதும் நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் அது கூட சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் நல்லா மையாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1-2 அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் அதில் போட்டு லேசாக தட்டிக்கிறோம். வெங்காயம் நம்ம 1-2 அரைச்சதுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம பூண்டும் சேர்த்து அதையும் அது கூட வச்சு அரைச்சிக்க போகிறோம். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் திப்பியாக தான் அரைக்கணும், மையாக அரைக்கக்கூடாது. அவ்வளவுதான், சட்னி தயாராயிருச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லாட்டி இப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற சம்பலை நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கோங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, அது கூடவே கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் அதை சம்பலில் கொட்டிடுங்க. அவ்வளவுதான், மிக மிக சுவையான எளிதான ஸ்ரீலங்கன் சம்பல் சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.